ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டி பற்றி பேசியிருந்தோம். அதோட வீடியோ யாரும் பார்க்கலன்னா நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசிடி எக்ஸாம் டேட். ஸோ பல பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ என்டிபிசிடி எக்ஸாம் டேட் வந்துச்சு உங்களுக்கு தெரியாதான்ட்டு. ஸோ நான் இப்போ ஒரு நோட்டீஸ் எடுத்து வந்திருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நம்மளுக்கு ஜஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசிடி எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசிடி கிராஜுவேட் லெவல் நம்மளுக்கு 2 ஜூன்லேருந்து 22 ஜூன் வரைக்கும், அதே இது 10th லெவல் விட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு நம்மளுக்கு 28 ஜூன் டு 22 ஜூலை வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல டைம் கேப் தந்திருக்காங்க. ஆனால் இது ரியலாக ஃபேக்கான பல விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்குன்னு நான் சொல்கிறேன். மொத்தம் என்கிட்ட 3-4 காரணம் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது அஃபிஷியலில் நான் எல்லா அஃபிஷியல்லையும் செக் பண்ணிட்டேன். ஆர்ஆர்பிட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துட்டேன். ஆனால் எங்கேயுமே இதை பற்றி பேசவே இல்லை. எந்த மெசேஜ்லையும் பிடிஎஃப்பும் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அது ஒரிஜினலாக இல்லை ரியலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் கைட்லைன் வந்திருக்கும். இது ஜஸ்ட் டேட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால இது ஃபேக்குன்னு சொல்லலாம். ஓகே. ரெண்டாவது காரணம், ஐ திங்க் எஸ்எஸ்சி பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்களும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஆர் அப்புறம் ஃபேஸ் 13 இதோட எக்ஸாமும் ஜூன் ஜூலையில் இருக்குது, ரைட்? ஸோ ஒரே சமயத்தில் 2 பேருமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த டேட்ஸ் மேபி ஃபேக்காக இருக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சு. ஓகேயா? ஸோ இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், எப்போவுமே ஆர்ஆர்பி அவங்க டேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அப்ளிகேஷனில் அங்கே அக்செப்டட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் அக்செப்டட்னு மெசேஜ் வந்திருக்கணும். ஆனால் எப்போவுமே மெசேஜ் வர்றது இந்த தடவை வரல. அதுக்கு முன்னாடி டேட் வந்திருக்கு. அப்போ இது மேக்ஸிமம் ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பாசிபிலிட்டிஸ் உண்மையாக இருக்க பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏன் பாசிபிலிட்டி இருக்குங்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி இந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடி, இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் ஷெடியூல் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க உங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி டேட் அரவுண்ட் மே டு ஜூலைக்குள்ளே நடுவில் இருக்கும்னு. ஸோ சேம் அந்த டைம் லைனில் தான் இருக்குது, ரைட்? அந்த டைம் லைனில் இருக்கும்போது இது ஓரளவு நம்ம உண்மைன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டே நான் க்ரூஷியல் டேட்டாக எடுத்து போக போகிறேன். ஏன்னா க்ரூஷியல் டேட்னா இந்த டே தான் ஓகே, இந்த டே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எய்ம்லெஸ்ஸாக சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேட் வந்து நம்ம க்ரூஷியல் டேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ ஹவர் இந்த இது ரியல்னு சொல்ல முடியாது, ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. இனிமேல் ஆர்ஆர்பி அதை பற்றி போட்டால் தான் தெரியும். ஹவர் நம்ம நினச்சோம் ஆர்ஆர்பி குரூப் டி முடிஞ்சிருச்சு, இனிமேல் எஸ்எஸ்சி சைடு தான் போகலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே ஆர்ஆர்பியை நில்லுங்க பாயின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த நோட்டீஸ் தந்திருக்கான்னு சொல்ல, ஆர்ஆர்பி தரல, இந்த நோட்டீஸ் வந்திருக்குங்கிறேன். ஸோ வேறு எதுவும் இதில் பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 50% உண்மை, 50% போய். ஆனால் பார்ப்போம். இப்போ ஏன்னா அஃபிஷியல் இப்போ நீங்கள் ஐ திங்க் ஏஎல்பிடி விட்டு சிபிடி 2 விட்டு நீங்கள் நோட்டீஸ் பார்த்துட்டீங்கன்னா அது ப்ராப்பராக இருந்துச்சு. ஃபுல் ரயில்வே ஸ்டாம்போட எல்லா டீட்டெயிலிங்கும் இருந்துச்சு. ஆனால் இதில் எந்த டீட்டெயிலிங்கும் இல்லை, ஜஸ்ட் டேட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதுவே க்ரூஷியல் டேட்டா எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நானுமே இன்னிலேருந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹவர் இன்னைக்கு 6:30க்கு நான் லைவ் வருவேன். நம்ம ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இன்னிலேருந்து, ரைட்? ஸோ கரெக்டாக நம்மள்ட்ட இப்போ டேட்டு படி இன்னும் ஒரு 12 வீக்ஸ் இருக்குது, அரௌண்ட் 2 to 2.5 months, ரைட்? நான் இப்போ கிராஜுவேஷன் எழுத முடியாது, ஏன்னா கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணல. நான் 10+2 அப்புறம் தான் அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு அரௌண்ட் 2.5 months. ஆனால் கிராஜுவேட்டுக்கு ஒன்லி 2 months தான் இருக்குது. ஏன்னா இப்போயே ஏப்ரல் ஆரம்பிச்சு, ஏப்ரல் மே ஜூன் உங்களுக்கு ஸ்டார்டிங் கிராஜுவேஷனுக்கு. அதே இது 10+2 இன்னொரு பண்ணுறவங்களுக்கு அரௌண்ட் 2.5 months இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பார்ப்போம். இதோட அஃபிஷியல் நோட்டீஸ் வந்துச்சுன்னா நான் தாராளமாக இதை பற்றி சொல்கிறேன். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக இன்றைக்கி 6:30 மணிக்கு நம்ம ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெய்லியுமே பண்ணுவோம். ஸோ மறந்துருக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஆன்சரை சொல்லுங்கள். அந்த வீடியோ லைவாக இருக்கும். ஓகே? ஸோ 6:30 மீட் பண்ணலாம். பாய்.